ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். பர்மனெண்ட்டு கவர்மெண்ட் ஜாபு 39,881 வேக்கன்சி விட்டுருக்காங்க. மினிமம் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு டைம் வந்து வராது. அதனால் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேல் எந்த விதமான அப்ளிகேஷனுமே வந்து கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சியில் இருந்தால் இது அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி பார்த்துடலாம். 39,481 வேக்கண்ட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி 18,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி என்சிபியில். ஓகேவா, இதில் என்சிபி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்டிங் சேலரி. அது கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 25,000 கிட்ட வந்துடும். அது வேறு விஷயம். மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21,700 சேலரி. ஓகேங்களா, அந்த போஸ்ட்டுக்குமே இன்னும் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அதிகமாகவே வரும். ஓகேவா, இதில் வந்து மேல்லேயும் சரி ஃபீமேல்லேயும் சரி கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல். யூஆர்னால் ஜென்ரல் கேட்டகரி, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எஸ்சி, எஸ்டியை சேர்ந்தவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ வச்சு இருக்குதா அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. யாருனாச்சும் ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் ஓபிசி கேட்டகரி, பிசி, எம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஓபிசிக்கு கேட்குறாங்க. அதனால் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கரண்ட்டில் கீழே டேட் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் கரண்ட்டில் இருக்குதா அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பிரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ரினியூவல் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். ஓகேவா, மேல் அண்ட் ஃபீமேலு தனித்தனியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிஎஸ்எஃப்பில் மொத்தம் ஒரு 15,000 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சிஆர்பிஎஃப்பில் ஒரு 11,000 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். டோட்டலாக 39,000 வேக்கன்சிக்கும் மேலே இருக்குது. ஓகேவா, இதற்கான ஏஜ் லிமிட் ரொம்பவே வந்து முக்கியமானது. 18 வயசுலேருந்து 23 வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி 5 இயர்ஸும், ஓபிசி 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனு 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க கூட இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா, நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 18 to 23ன்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு, எவ்வளோ ஏஜ் வரலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. இதற்கு வந்து மினிமம் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாராளமாக வந்து நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் போகாமல் போகிறீங்க, அது 2வது பட்ச விஷயம். ஆனால் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஃபீஸ் கேட்டகிரியுமே நான் சொல்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் யார்கிட்டயாச்சும் இருந்தால் என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு 5% வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பி சர்டிஃபிகேட்டுக்கு 3%, ஏ சர்டிஃபிகேட் 2%ன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க. இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். sscgovernment.in இந்த வெப்சைட்டில் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக 10th படித்தவங்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 100 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதிலே பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது. ஓகேவா, அதனால் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் போகிறதும் போகாததும் வந்து 2வது பட்ச விஷயந்தான். ஆனால் வந்து ஃப்ரீயாக தானே அப்ளை பண்ணுறது, அதனால் வந்து தாராளமாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளோட சவுத்தர்ன் ரீஜியன் அங்கே ஒரு சில எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கே அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துலலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போடுங்க. ஓகேவா, இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதிலே வந்து இன்னும் ஒரு 4 பார்ட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இதுக்கு 60 minutes வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக ஒரு 160 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. 80 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வந்து இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து இதை தமிழ்லேயே கூட எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். அந்த தமிழுக்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தமிழ் கொடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் தமிழ்லேயே கூட எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக வந்து இருக்கும். அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த போலீஸு, நேவி, ஆர்மி ட்ரை பண்ணுறவங்க அவங்கெல்லாம் தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதனோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் முக்கியமாக என்னென்னா இது கலரில் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நோட்டிஃபிகேஷனு. சரி விடுங்க. இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு அதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றுலேருந்தே. அக்டோபர் 14 வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அது அக்டோபர் 14. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அக்டோபர் 15 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதற்கான எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு ஜனவரியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களை அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னா நவம்பர் 5லேருந்து நவம்பர் 7 வரலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழே வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். 39,000 வேக்கண்ட் இருக்குது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேவா? எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.